Hi, I'll welcome back to a shortcut video series. லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ப்ரிப்போஷனல் பேஸ் பண்ண ஷார்ட்கட் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு சில ஃப்ரேசல் டிஃப்ரென்சஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லேர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃப்ரேசல் டிஃப்ரென்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன் தி வே அண்ட் இன் தி வே. சரிங்களா? எந்த இடத்துல ஆன் தி வே யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல இன் தி வே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஆன் தி வே வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா when it refers to the journey. ஓகேவா? during the journey இதை இண்டிகேட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா we can use on the way. For example, we will have breakfast on the way. அப்போ we will have breakfast on the way அப்படின்னா என்ன அர்த்தம்? போறப்ப என்ன பண்ணிக்கலாம், நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்படிங்கிறப்போ இந்த ஆன் தி வேங்கிறது எனக்கு ஜேர்னி பீரியடை ரெஃபர் பண்ணுது. ஸோ வி ஷுட் யூஸ் ஆன் தி வே தான் இந்த இடத்துல கரெக்டான ஒரு ஃப்ரேஸ். அதே இது இன் தி வே அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா இன் தி வேக்கு என்னப்பா அர்த்தம்? இன் தி வே இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா தெளிவா புரியும். இன் தி வே பாருங்க, என்ன சொல்லலாம்? ஐ couldn't make it on time because there was a parked bus in the way. ஓகேவா? in the way என்ன சொல்ல வராங்க? என்னால அந்த இடத்துல டைமுக்கு எதுவும் பண்ண முடியல. எதனால என்றால் பிகாஸ், எதனாலனா அங்க என்ன இருந்துச்சு? ஒரு பார்க்டு பஸ் இருந்துச்சு. in the way இந்த இடத்துல ஆன் தி வே யூஸ் பண்ணக்கூடாது. in the way எதனால அப்படின்னா அந்த பஸ் வந்து என்ன பண்ணுச்சான், அந்த வேயை வந்து பிளாக் பண்ணி இருந்துச்சு. ஸோ அந்த பிளாக்டு வேயை வந்து இண்டிகேட் பண்றது தான் எதுனா in the way. இதே இது டூரிங் தி ஜேர்னி அந்த டைம்ல நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றத வந்து ஆன் தி வேன்னு சொல்லணும். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஆன் தி வேன்னு போட்டிருந்தாலும் தப்பு தான், மேல in the way யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ இந்த ரெண்டு ஃப்ரேசஸ்க்கான டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதா? ஆன் தி வே அப்படின்னா இட் இஸ் ரெஃபரிங் டூரிங் த ஜேர்னி. இன் தி வே அப்படின்னா இட் இஸ் ரெஃபரிங் சம்திங் தட் இஸ் பிளாக்கிங் தி வே. ஓகேவா? பாதையை மறைச்சிருக்கிறத வந்து நம்ம இன் தி வே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது, இப்போ இதை பாக்குறப்ப பாருங்க, ஐ couldn't make it on time அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ வாட் டஸ் இட் மீன் பை இன் டைம்? அப்போ ஆன் டைமுக்கும் இன் டைமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியணும் இல்லையா? ஆன் டைம் எப்போ யூஸ் பண்ணுவோம், இன் டைம் எப்போ யூஸ் பண்ணுவோம், இது கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சாகணும். இப்போ எந்த இடத்துல நம்ம ஆன் டைம் யூஸ் பண்றோமோ அது வந்து என்ன அப்படின்னா அட் தி ரைட் டைம், சரியான நேரத்தில். என்னால் சரியான நேரத்தில் அங்கு வர முடியவில்லை. ஸோ அட் தி ரைட் டைம் வந்து நம்ம ஆன் டைம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே இது இன் டைம் வந்து எதை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமா வந்துடுறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இன் டைம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் தெளிவா புரியும். எக்ஸாம்பிள் பாருங்க, she is never on time. So she is never on time, she is always late. ஓகேவா? she is always late. இதுக்கு என்ன அர்த்தம்னா அவ எப்பயுமே சரியான நேரத்துல வரமாட்டா. அப்ப இந்த இடத்துல நம்ம இன் டைம் யூஸ் பண்ணா அது தப்பு. ஸோ ஆன் டைம் எதுக்காக யூஸ் பண்றோம்? சரியான நேரத்தில், அட் த ரைட் டைம் அதை இண்டிகேட் பண்ணுச்சுன்னா we should use on time. ஓகேவா? அதே இது இன் டைம் வந்து பார்த்தோம்னா early enough, ரொம்ப சீக்கிரமா வந்துடுறத வந்து இன் டைம் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், I worked all night so that I could get the job done in time. ஸோ என்ன சொல்ல வராங்க, நான் வந்து என்ன பண்ண எல்லா ராப்பகலும் சேர்ந்து நான் உழைச்சேன். எதனால அப்படின்னா அப்பதான் என்னால என்ன பண்ண முடியும், சரியான நேரத்துல சீக்கிரமா என்னால வேலையை முடிக்க முடியும். ஸோ இன் டைம் இன் த சென்ஸ் சம்திங் தட் இஸ் ரெஃபரிங் early enough. ஓகேவா? அப்போ எப்பெல்லாம் ஒரு சென்டென்ஸ்ல சரியான நேரத்தில் ரைட் டைம் இண்டிகேட் பண்றாங்களோ, ரைட் டைம் அப்படின்னா we should use on time. அதே இது சீக்கிரமா என்னால செய்ய முடியும். அதே மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறேன், ஏன் அப்படின்னா என்னால சீக்கிரமா எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும். so that I could get the job
I could get the exams cleared in time, which means சீக்கிரமா நான் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிட முடியும். அப்போ whenever the sentence denoting early அப்படின்னா we should use in time, and whenever the statement is referring right time அப்படின்னா we should use on time. சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் phrasal difference என்னன்னா in the end and at the end. எங்க வந்து நம்ம in the end யூஸ் பண்ணணும், எங்க வந்து at the end யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பார்த்துடலாமா? இப்போ in the end வந்து எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா finally, கடைசியா, ஒரு வழியா, after a long time. ஓகேவா? after a long time இதை இண்டிகேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம in the end யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் தெளிவா புரியும். It took me nearly a week. Finally, I chose red dress. It took me nearly a week. இந்த இடத்துல ஃபைனலிங்கிறதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா in the end. ஓகேவா? in the end I choose red dress, which means finally I choose red dress after a long time. ஒரு வாரமா யோசிச்சு என்ன பண்ண, எனக்கு ரெட் ட்ரெஸ் தான் வேணும்ன்றத நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலி அப்படிங்கறது இண்டிகேட் பண்றதுக்கு we can use in the end here. அதே இது at the end எப்ப யூஸ் பண்ணுவோம்னா at the end எப்ப யூஸ் பண்ணணும்னு சொல்லி தெரியணும்ல. எக்ஸாம்பிள் பாருங்க, you should pay the rent at the end of the month. ஸோ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிருக்கிறாங்கன்னு பாருங்க, you should pay the rent at the end of the month. ஸோ at the end அப்படிங்கிறப்போ when something stops, எப்போ மாச கடைசியோ அப்போ நீ ரெண்ட்டை பே பண்ணணும். அப்போ at the end எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா something stops, ஒரு விஷயம் முடியுது அப்படிங்கிறப்ப we should use at the end. At the end of the story you will find the interesting climax at the end of the story. கடைசியா என்ன பண்ணுவோம், நீ கிளைமேக்ஸை பார்த்துப்ப அப்படிங்கிறப்ப we should use at the end whenever the statement refers something that stops. அதே இது ஃபைனலி இல்ல அப்படின்னா after a long time அப்படிங்கிற மாதிரியான phrase denote பண்ணிச்சுன்னா we should use in the end. ஓகேவா? இது ரொம்ப நம்ம குழப்பிப்போம். in the end-ஐயும் at the end-ஐயும் நம்ம மாத்தி போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பாயிரும். அங்கதான் எரர் இருக்கு. ஸோ அடுத்து நம்ம ஆல்ரெடி அரைவை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பார்த்தாச்சு. இப்போ என்னன்னா அரைவை பேஸ் பண்ணி எனக்கு ஆன் எப்போ வரும், இன் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட்டை மட்டும் பார்த்துடலாம். அரைவ் ஆன் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மண்டே, அந்த மாதிரி டேஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா. ஓகேவா? அரைவ் ஆனை ஃபாலோ பண்ணி எனக்கு என்ன வரணும் அப்படின்னா டே வரணும். அரைவ் ஆனை ஃபாலோ பண்ணி எனக்கு என்ன வரணும் அப்படின்னா டேஸ் வந்துச்சு அப்படின்னா we can use arrive on. அதே மாதிரி arrive in எப்படி வரும் அப்படின்னா ஒரு மந்தையோ இயரையோ சீசனையோ இண்டிகேட் பண்ணிச்சுன்னா we should use arrive in. ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தா ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். I will be arriving on Monday. So day வரப்ப என்ன யூஸ் பண்ணணும், arrive ஃபாலோ பண்ணி we should use on. அதே மாதிரி the birds arrive in early spring. சீசனை இண்டிகேட் பண்றப்பயோ மந்தை இண்டிகேட் பண்றப்பயோ இல்லைன்னா இயரை இண்டிகேட் பண்றப்ப என்ன யூஸ் பண்ணணும், அரைவை ஃபாலோ பண்ணி இன் யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான்.